ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், ரைட். நம்ம அதே ஹைட் அண்ட் சீக் மேப்பில் இன்னும் ஒரு ஹைட் அண்ட் சீக் வீடியோ தான் பண்ண போகிறோம். இவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு ஹேங் ஆகாத ஹைட் அண்ட் சீக் மேப்பை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இவர் பேர் என்னென்னா டீம் ரோக்கஸ். ஓகே, இவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை விஷ்ணு ப்ரோ இல்லாமல் நம்ம சத்யா ப்ரோவோட போட போகிறோம். வாங்க ப்ரோ. இதெல்லாம் இங்கே ரூல்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன். இங்கே வாட்ஸ் நியூ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ப்ரோ யார் ஒழிய போகிறா? ப்ரோ தான் அவர் சொன்னார், அவர் தான் ஒழிய போகிறாரு. நம்ம மேப் சூஸ் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம சிட்டியில் சூஸ் பண்ணலாம். ப்ரோ நீ அந்த பக்கம் இருக்கிற இந்த பட்டன் அமுத்தணும். இந்த பட்டன் அமுத்து ப்ரோ. ஓ, நம்ம தான் ஒழியணுமா? அவர் தேவையில்லாமல் அந்த பட்டன் அமுத்திட்டார். ஓகே, இந்த தடவை நம்ம தான் ஒழிய போகிறோம். எங்கே ஒழியறது? ஆஹா, அவர் வேறு டக்குன்னு வந்துட்டாருன்னா மாட்டிப்போமே. ஒரு நல்ல இடமா பார்த்து ஒழியணும். எங்கன்றா நான் போய் ஓகே, அந்த தடவை கொஞ்சம் ஈஸியாகவே ஒழியலாம். ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாச்சு. முடிஞ்சா கண்டுபிடி ப்ரோ. நான் ஒழிஞ்சிட்டேன். ப்ரோ எங்கே வந்துட்டாரா? ஓகே, அவருக்கு எப்போ கண்டுபிடிக்கிறாரோ கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஜாலியாக உக்காந்துருக்கலாம். ஓ, பார்த்துட்டு இருப்பேன். டூ தான் இங்கே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். ஹாய் ப்ரோ, நான் உனக்கு ஒரே ஒரு க்ளூ தரேன். ஒரு வீட்டில் மேலே உக்காண்ட்ருக்கேன். முடிஞ்சா கண்டுபிடி. நான் ஒரு வீட்டில் தூரமாக மேலே உக்காண்ட்ருக்கேன். எனக்கு நீ கொஞ்சம் தூரமாக இருக்கேன். வாங்க ப்ரோ, நீ தப்பான வீட்டில் இருக்க ப்ரோ. சரி, இன்னொரு க்ளூ தரேன். அந்த வீட்டோட டோர் அயன் டோர். தான் இருக்காரு பாரு. ஐயோ, வந்துட்டாரா? டே ஆஹா, வந்துட்டார் ஒளிடும். வெளியே மாட்டின்னு இருக்காரு போல. உள்ளே வர்றது கூட தெரில. வந்துட்டாரா? மேலே கீழே வந்துட்டாருன்னா நம்ம போச்சு. சைலண்ட், கீப் குவைட். அஜோ சே பார்த்துக்காருங்க இவர். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். என் பின்னாடியே வா ப்ரோ. நெக்ஸ்ட்டு கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அவர் அந்த உள்ளே உக்காண்ட்ருக்கிறத நான் பார்க்க மாட்டாருன்னு நினச்சேன். சரி ஓகே, திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே ப்ரோ இருக்கே? நீ கிளிக் பண்ணியே இல்லையா? ஓ, அவர் அங்கே ஸ்டார்ட்லேயே இருக்காருங்க. ஒன்று ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண. இந்த தடவை நம்ம தான் ஒழிய போகிறோம். எதை செலக்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒழிஞ்சிட்டோம். சாரி, என் வாய்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ அவரு தான் ஒழிய போகிறாரு. ஃபாரஸ்ட்டு மேப் போகலாம். ஃபாரஸ்ட்டில் நான் கிளிக் பண்ணுறேன் ப்ரோ. நீ கம்முன்னு இரு. நீ ஏதாவது லூஸ் பாப்பா மாதிரி கிளிக் பண்ணிடுறேன். நான் தான் சீக்கிரம், நீ தான் ஐடர். ஓடு. வெயிட் 60 செகண்ட்ஸ். 1 2 ஆமாம் 3 1. இப்போ டைமிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3 4. இந்த ப்ரோக்கு வேறு ஃபோன் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. பக்கத்தில் தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. ஆடு வருதான். என்ன ப்ரோ நீ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 37 38 39 40 41 42 43 44 45 60. வந்துட்டேன் ப்ரோ. நீ இப்போ எங்கே இருக்க? ஒரு கீழே. என்ன ப்ரோ நீ? அடப்பாவீங்களா? அவரு நம்மக்கிட்ட தோத்துட்டார். ஒளியவே இல்லைங்க இவர். வா ப்ரோ, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிய ப்ரோ. என்ன ப்ரோ நீ? அவர் ஒன்றும் ஒளியவே இல்லைங்க. இந்த தடவை நான் தான் ஒளிவேன்.
அஸ்கு புஸ்கு நான் தான் ஒளிவேன் போ ப்ரோ. எங்கே அது ஃபாரஸ்ட்டு? ஃபாரஸ்ட்டில் நான் தான் ஒளிவேன். ஃபாரஸ்ட்டு வேணாமா, நான் தான் ஒளிவேன். எங்கே ஒளியிறது? யாரும் நல்லாவே இல்லையே ஒரு இடத்துலையும். இப்போ நீ ப்ரோ வந்து 60 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம ஒளிஞ்சிக்கணும். 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் ப்ரோ. அவருக்கு பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அமுத்தணும் மட்டும். ஓகே, ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே வா ப்ரோ, நீ எனக்கு அவ்வளோ டைம்லாம் வேணாம், வா ப்ரோ, முடிஞ்சா கண்டுபிடி. பிம்பிளிக்கு பிலாப்பி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எதுக்கு மேலே ஏன் இருக்கு? நான் உன்ன மாதிரி அங்கே ஒளிவேன்னு நினச்சியா? முதல்ல அங்கே தான் ஒளிலான்னு நினச்சேன், ஆனால் ஒளிய மாட்டேன். பிகாஸ் ஐ எம் எ பிரேவ் மேன். அவர் பாருங்க அங்கே மேலே ஏறி தேடிட்டு இருக்காரு. எனக்கு இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது அவர் என்ன வேலை பார்க்குறேன்ட்டு. சரி நம்ம சைலண்ட்டாக இங்கே உக்காண்ட்ருப்போம். ஆஹா, கிட்ட வராரு. சரி பார்த்துக்கலாம், வரமாட்டார். ஓ வீட்டுக்குள்ளே வந்துட்டியா நீ? ஐயோ, ஜஸ்ட்டுங்க கீழே விழுந்து மாட்டியிருப்போம். நல்ல வேலை. இப்போ ஒரு அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காருங்க. செஸ்ட்டு ப்ரோ, உனக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமாக தேடினதில் மண்டை குழம்பிடுச்சு போல் வெயிலில். செஸ்ட்டு உள்ள நான் உக்காண்ட்ருப்பேன் நாங்கள். ஓகே ஓகே, இங்கேருந்து அவர் பார்த்தா நல்லா தெரியுது. ஏங்க அவர் அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுதான் நம்பலாம். மூளை அது கண்டிப்பாக குழம்பிடுச்சு போல் இந்த தடவை. ப்ரோ சீக்கிரம் தேடு, சூரியனே மறைய போகுது, மறைஞ்சிட்டா உன்னால நீ எங்கே தேடுவ? என்ன சரி ஒரு க்ளூ தரேன், நான் வீட்டுக்குள்ளே இல்லை. தேடு. கத்தி எங்கே ப்ரோ கிடச்சிது உனக்கு? கத்தி எங்கேருந்து கிடச்சிது? பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. கத்தி கிடச்சிருச்சுங்க அவருக்கு. மாட்டினா காலி. ஒரு ஆடு தந்தது. ஆடு தந்துதா? ஐயோ, உங்களுக்கு நான் இந்த சூரியன் போகிற வரைக்கும் என்ன டைம் போயிடுச்சுன்னா நான் தான் வின்னு. அண்ணா ஏ நான் இந்த மேட்ச். அண்ணாவா? அவங்க பாருங்க ஒரு கால்லெல்லாம் உள்ளாத குறையா கேட்குறாரு. நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு முதல்ல உட்காந்துருக்கேன்? அவ்வளோதான் ப்ரோ, உன் டைம் முடிஞ்சுது. நான் மரத்து மேலே உக்காண்ட்ருந்தேன் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? பேர் வந்துச்சு, நானே வரேன். இதோ இங்கே ஒரு ஏணி இருக்குது பார்த்தியா? இந்த ஏணியில் தான் நான் உக்காண்ட்ருந்தேன். என்ன ப்ரோ கண்ணே தெரியல இங்கே எதுவுமே? ப்ரோ நான் உங்களை பார்த்துட்டேன். ஏன்னா அது உள்ளே எப்படி போனீங்க ப்ரோ? ஏணி வழியா? ஆஹா, அதுக்கு கீழே எப்படி போனீங்க? அது உள்ள அந்த ட்ரீ ஃபுல்லாக ஒன்று இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு, எப்படி போனீங்க? அதுக்கு அதில் சைடில் ஒரு வழி கொடுத்துருந்தாங்க, அப்படி தான் போனேன். உன் பின்னாடி பாரு. இப்போது அதோ நல்ல வேலை வெளிச்சமாகவே வச்சுருக்காங்க. இந்த இடம் நம்ம தான் அவரை கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரோ என்ன டெலிபோர்ட் ஆகிட்டே போகிறீங்க? நான் உன்னை பண்ணிடுறேன். அதை வந்துட்டாங்க பாரு. நான் தான் வரையணும். என்ன ப்ரோ நீ டக்கு டக்குன்னு அண்ணான்ற? நம்ம கத்தியை கொடுத்துட்டு போ. இந்த தடவை நீ தான் ஒழியணும்ண்ணா. கத்தி என்கிட்ட கொடு. ஓகே ப்ரோ, கத்தியை கொடு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? பாரு, ஒரு கத்தியை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ எந்த மேப்பு போகலாம்? கேண்டிலேண்டு போகலாமா? ஹாஸ்பிட்டல் பெருசு ப்ரோ, என்னால் தேட முடியாது. கேண்டிலேண்டு வா. இந்த நான் தான் சீக்கிரம். டக்குன்னு அந்த பட்டனை, அந்த பக்கம் இருக்க பட்டனை கிளிக் பண்ணு. நான் பண்ணுறதுக்கு ஆப்போசிட். ஆமாம் ப்ரோ, டக்குன்னு பண்ணு ப்ரோ. 1
2 3 4 நான் வீடியோவை கட் பண்ணுறேன். 55 56 57 58 59 60. நீ ஒளிஞ்சிட்டே இல்லையாடா? நான் வந்துட்டேன். நீ ஒளியிலனா முதல்ல உக்காந்துக்கோ எங்கேயாவது, அவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கும். ஆஹா, இந்த இடத்துல இவர் எங்கேருந்து போயிருப்பாரு? வெயிட் அ மினிட், கதவு திறந்துருக்கு. வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டேன், நீ கீழே தான் இருக்க ப்ரோ. மேஸுக்குள்ளையா இருக்க? நான் ஏன் சொல்கிறேன் ப்ரோ? ஐயோ, எங்கேன்னு போய் இவர் நான் தேடுறது? இந்த இடத்துல எங்கேயாவது உட்காந்துருந்தா ரொம்ப டைம் ஆகுங்க. ஓ, இந்த ஹைடிங் ஸ்பாட்லாம் நல்லா இருக்குது. நம்ம விளாடும் போது நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நானே மேஸில் தொலைஞ்சிட்டேனா? ஆஹா, ஏய் எங்கடா வெளில போகிற வழி? வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கேன். இருங்க, இந்த பக்கம்தான். இந்த பக்கம் தான் வெளில போகிற வழி. எங்கெல்லாம் வச்சு தொலைச்சிங்க? டே அநியாயம்டா. டே வெளில எப்படிடா நான் போகிறது? ப்ரோ இங்கே வெளில போகிற வழியை காணும் ப்ரோ. நான் வந்த லேடர் எங்கே? நான் ஒரே சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் அடப்பாவீங்களா. டேய் ப்ரோ, நீ எங்கே இந்த மேஸுக்குள்ளே இருக்கேன்னு மட்டும் சொல்லு போதும். நான் ஏன் சொல்லணும் ப்ரோ? நீ இங்கே இருந்தீங்கன்னா தேட முடியாது ப்ரோ. நான் இங்கே இல்லை. அப்பா, நல்ல வேலை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இல்லையா? நீ மரத்தில் எங்கேயாவது சொருவின்னு இருக்காரா போயிட்டு? ஏதானே இங்கேயே இல்லையா? எங்கே போயிருப்பாரு இவரு? வீட்டுக்குள்ளே காணும் ஆளை. மரத்து மேலே இருக்காரு, பார்த்துட்டேன். அந்த வீடு இருக்குல்ல, அதில் ஏறி ஒரு மரத்து மேலே ஓடிட்டாரு போல். ஆனால் மரத்துக்கு மேலே போகிறதுக்கு வழியே. ஓகே, இதை நான் முன்னாடியே பார்த்துருக்கணும். இந்த ஒர்க்கு பாரு, இங்கே தான் உள்ளே போய் உக்காந்துருப்பாரு. டைம் ஓவரா? டே நான் உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தேன்? வெயிட் பண்ணு ப்ரோ, அதுக்குள்ளே டைம் ஓவருன்ற. ஓகே, இங்கே தானே நீயே சொல்லிட்டு மாட்டினாரு அவரு. இல்லை அடிக்க இங்கே பாருங்க, அவரு மாட்டினா மட்டும் அண்ணான்னு கூப்பிடுறாரு. மாட்டினாரு. அவர் எப்படியோ அடிக்க முடியாதுன்னா அட்வென்ச்சரில் தான் இருக்கும். ஒரே நிமிஷம் மட்டும் நம்ம சர்வைவலுக்கு மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் அடிக்க முடியாது. ஏன்னா அவர் அட்வென்ச்சரில் இருக்கார். ஓகே ப்ரோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை. இதடவை நான் தான் ஒழிவேன். வா ப்ரோ, நம்ம போகலாம். சரி, இவ்வளோ பக்கத்தில் இருந்தே நான் தேவையில்லாமல் மியூசிக்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டேங்க. நானே உன்னை டெலிபோர்ட் பண்ணிட்டேன். இதா கத்தி, இப்போ நீ தான். எங்கே நிற்கிற? நில்லு ப்ரோ முதல்ல. வந்துடுச்சு. இந்த தடவை நம்ம சிட்டிக்கு. என்னோட கத்தி ஒரு சொட்டு கூட காலியே பண்ணல. நீங்கள் காலியே பண்ணல ப்ரோ. இந்த தடவை நான் தான் ஒழியணும். கம்முன்னு நீ எதையும் தட்டாத. அந்த பட்டனை தட்டு. அந்த பட்டன் எது? இதுவா? ஆமாம். எஸ் ப்ரோ. வாட்டு ப்ரோ யூ. இந்த தடவை உன்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் பாருங்க, மேசூரில் இருப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எங்கே ஒளியறதுனே தெரியலையே. நோ ப்ரோ, வெயிட் ப்ரோ. தம்பி ப்ரோ வெயிட் பண்ணு. வா ப்ரோ. எப்படி வர்றாருன்னு நானும் பார்க்குறேன். நோ ப்ரோ, யூ ஆர் நாட் அலவுட். முடிஞ்சால் வந்து கண்டுபிடி.
இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம தோத்துட்டோம், செகண்டில் ஜெயிச்சிட்டோம், நம்ம 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அவர் 1 பாயிண்ட்டை, நம்ம 3 பாயிண்ட் ஒரு தடவை ஹைட் ஆகிட்டோம்ல, ஆனால் நம்மளுக்கு 3 பாயிண்ட்டு, அவருக்கு 1 பாயிண்ட்டு. இப்போ கண்டுபிடிச்சாதான் 2 பாயிண்ட்டு. லாஸ்ட்டு கேம் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. இன்னும் ஒரு கேம் இருக்குது. அந்த கேம்லேயும் நான் தான் ஒழிய போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரோ தான் ஒழிவார். எடுத்துக்கிறேன். ப்ரோ இப்போ 1 டைம் தான் ப்ரோ. நான் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணேன். வாட்டு ப்ரோ, ஆடாச்சி நானே லூஸ் மாதிரி மேலே வந்து மாட்டிக்கினேங்க. சே, ஜெயிச்சிட்டாரு. இதுதான் லாஸ்ட் மேட்ச், பட் நாட் லீஸ்ட் மேட்ச். ப்ரோ தான் ஒளிவார், அதுவும் இதே இடத்துல தான். நான் முதல்ல ரோலர் ஸ்கேட்டர் ஒரு ரவுண்டு சிட்டி. இந்த தடவை நீ அந்த பக்கம் போகணும் ப்ரோ, நான் இந்த பக்கம். ஆமாம் ப்ரோ. போயிட்டு 1 2 3 4 நான் வீடியோவை கட் பண்ணுறேன். 50 51 52 53 54 55 56 57 58 59 60 வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வரும். ஆடப் வாட் ப்ரோ யூ, நான் வேற எங்கேயோ இருப்பேன்னு நான் நினச்சேன். நான் சும்மா வந்தேங்க. கண்டிப்பாக எனக்கு நிஜமாக தெரியாது. நான் வந்து ரோலர் கோஸ்டரில் தான் அவர் இருப்பாருன்னு நினச்சேன். ப்ரோ நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடு போகலாம். அவ்வளோதான், முடிச்சிருச்சு இந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்கு ரோலர் கோஸ்டர்? டாட்டா பாய். பட்டன் அமுத்து. பாய். உனக்கு வேணும்னா செஸ்ஸில் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் நான் இங்கே தான் ஒரு ஆக்சுவலி ஒளிவாருன்னு நினச்சேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை.